කරපු කතා ඒ කරපු විස්තරය එතුමා මුලින්ම කිව්වේ එතුමා විනාඩි 45ක් කතා කරා. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஒரு விடயம் குறித்து உரிய தீர்மானம் எடுத்து அதை அனைவருக்கும் தெரிவிக்கும் முன்னதாகவே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அந்த தகவல் சென்று விடுவதாக சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். கொழும்பில் இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். தொடர்ந்தும் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் பல பரபரப்பான தகவல்களை வெளியிட்டார். ஜனாதிபதியின் செயற்பாடுகள் அவர் எடுக்கும் முடிவுகளை பற்றி கண்காணிப்பதற்காக மஹிந்தவின் உளவாளி ஒருவர் மைத்திரியுடன் இருப்பதாகவும் இதனாலேயே மைத்திரி எடுக்கும் அனைத்து முக்கியமான முடிவுகளையும் மஹிந்த அறிந்து கொள்கிறார் என்றும் அவர் கூறினார். இதற்கு ஒரு உதாரணத்தையும் அமைச்சர் கூறினார். அதாவது துபாயில் உள்ள வங்கி ஒன்றில் மஹிந்தவுடன் தொடர்புபட்ட முக்கியஸ்தர்களின் பண வைப்பு தொடர்பாக அரசாங்கம் அறிந்து கொண்டு அனைத்து விசாரணைகளும் முடிவடைந்த பின்னர் ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் மஹிந்தவிடமிருந்து மைத்திரிக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு வந்ததாகவும் அதில் துபாய் வங்கியில் உள்ள பண வைப்பு தொடர்பாக அறிக்கை தயாரிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக மஹிந்த வினவியுள்ளார். ஊடகங்களோ மற்றைய அமைச்சர்களோ இது தொடர்பாக அறிந்திருக்காத சந்தர்ப்பத்தில் மஹிந்த மட்டும் இதை எவ்வாறு அறிந்து கொண்டார்? மேலும் ஒப்பந்தத்திலோ அல்லது ஒரு அறிக்கையிலோ கையொப்பமிடுவதற்கு முன்னர் மஹிந்த இது தொடர்பாக அறிந்து விடுகிறார் என்றும் ராஜித குறிப்பிட்டார். மஹிந்தவின் ஆதரவாளர்கள் தற்போதைய அரசாங்கத்திலும் அரசு திணைக்களங்களிலும் வேலையில் அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் சுயாதீனமாக இருப்பதை போல் காட்டிக்கொள்வதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் குற்றம் சுமத்தினார். பாரிய ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட மஹிந்த போன்றோரை விசாரணை செய்வதில்லை எனவும் தன் பக்கம் நியாயம் இருப்பதை காட்டிக்கொள்வதற்காக கடந்த காலங்களில் சிறு சிறு தவறுகளை செய்த சிலரையே விசாரணைகளுக்கு உட்படுத்துவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். ஏஎச்எம் ஃபவுசியிடம் விசாரணைகள் மேற்கொண்டதும் இதன் ஒரு செயற்பாடுதான் எனவும் அவர் அறிவித்தார். மூத்த அரசியல்வாதியான ஏஎச்எம் ஃபவுசியிடம் எஃப்சிஐடியில் பயிற்சி பெறுபவர்களை விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் இது தவறு என்றும் அவர் கூறினார். இதிலிருந்து நல்லாட்சிக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு கடந்த ஆட்சியாளர்களின் ஆதரவாளர்கள் முயற்சிப்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரத்ன இதன் போது தெரிவித்தார். අපිට මේ යුද්ධය ජයග්‍රහණය කළා දුන්නා මිනිස්සු මේ. එතකොට මේ මිනිස්සුන්ට මෙහෙම සලකනකොට